இப்போது நாம் சொல்லுவோம். தெரிந்தவர்கள் தனியை ஓதிக்கொண்டது தான் முறை. சரியா? தனியை ஓதிக்கோங்க. தெரியாதவங்க சொல்வதை கேட்டு சொல்லிக் கொள்ளலாம். பிரயாணத்தினுடைய முக்கியமான சுண்ணாக்களில் பிரயாண துவாவும் ஒன்று. அதை தொடர்ந்து பிரயாணத்தினுடைய சுண்ணாக்கள் எங்களுக்கு தெரியும். அதாவது வாகனம் மேட்டு பகுதியில் சென்றால் நபி அவங்க தக்பீர் சொல்லுவாங்க. மேட்டு பகுதியில் செஞ்சால் என்ன செய்வாங்க? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தக்பீர் கூறுவாங்க. வாகனம் பள்ளத்தில் போனால் தஸ்பீ செய்வாங்க. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ மேட்டில் போகிறது பள்ளத்தில் போகிறது எங்களுக்கு விளங்குதா? முடிச்சிருந்தா விளக்கும். அப்படித்தானே? தூக்கத்தில் இருந்தால் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும். இது மேலே போகுதா கீழே போகுதான்னு தெரியாது. சரி சகோதரர்களே, அப்போ பிரயாணத்தில் இது ஒரு சுண்ணத்தான காரியம். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் சுண்ணத்துக்களை நடைமுறைப்படுத்தி கொள்வது நல்லது. சுண்ணத்துக்களை நடைமுறைப்படுத்தி கொள்வது நல்லது. காரணம், எந்த அளவு சுண்ணத்துக்களை அதிகமாக செய்வோமோ அப்போது அடியான் அல்லாஹ்வினுடைய நேசத்துக்குரியவனாக மாறுவானா. அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய ஒரு கம்பெனியில் ஏந்த போஸ் என்னைய மிச்சம் என்னோட இறக்கமாகிக்கிறாருண்டா எவ்வளோ சந்தோஷமாயிருக்கு. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கிங் என்னையோட மிச்சம் இறக்கம் அப்படின்னு சொன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்படியே இல்லையா? காரணம் என்ன? இறக்கம் கூட்டினா கவனிப்பாங்க. அப்படியே இல்லையா? இறக்கம் கூட்டினா என்ன செய்வாங்க? ஏதாவது சும்மா தருவாங்க, ஒன்றும் சரியா இருக்காம. அப்ப யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எம்மோடு இரக்கம் கொண்டால், அல்லாஹ் எம்மோடு இரக்கம் கொண்டால் என்ன நடக்கும்? அதனாலதான் ஹதீஸ்ல வருவது நபி அவங்க சொல்றாங்க, ஒரு அடியான் சுன்னத்தான காரியங்களை செய்ய செய்ய அவன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக மாறிடுவான். அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக ஆகிவிட்டால் அந்த மனிதனை அல்லாஹ் நேசிப்பவனாக ஆகிவிடுவான். அல்லாஹ் ஒரு மனிதனை நேசித்து விட்டால் அந்த மனிதனுடைய பார்க்கும் பார்வையாக, பிடிக்கும் கரமாக, நடக்கும் காலாக, இப்படியெல்லாம் அல்லாஹ் மாறுவான்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, அவருடைய உடல் உறுப்புகள்ல இருந்து வெளிவரக்கூடிய செயல்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக, விருப்பமானதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகிவிட்டால் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் பாதுகாப்பு தேடினால் நாம் அல்லாஹ்வுக்கு நேசமானவர்களாக ஆகிவிட முயற்சிப்போம். அதனால இன்மை மறுமை